ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக கார் ஓட்ட கற்றுக்கிறவங்களுக்கு வந்துட்டு எப்படி கியர் ஈஸியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 and 2 ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க, இந்த 3 and 4 ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க, இந்த 5 and ரிவர்ஸ் வந்து ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 3 கோட்டுக்கும் சேர்த்து நடுவில் ஒரு லைன் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த நியூட்ரல் அப்படின்னா இப்போதைக்கு இந்த காரில் எந்த ஒரு கியருமே போடல அப்படின்னு அர்த்தம். இப்போ இது நியூட்ரலில் இருக்கா இல்லையான்றதை நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லா வண்டியிலையுமே இந்த லிவர் வந்துட்டு இந்த 3க்கும் இந்த 4க்கும் சென்டராக இருக்கிற பாயிண்டில் தான் இந்த லிவர் நிற்கும். அது அங்கே தான் இருக்கான்றதை நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, இப்போ இங்கே இருக்க லிவரை நான் லெஃப்ட்டு தள்ளினாலும் திரும்பவும் அதுவே சென்டராக வந்துடும், ரைட்டு தள்ளினாலும் அதுவே சென்டராக வந்துடும். இப்போ நான் 2 பக்கம் தள்ளினாலும் அதுவே சென்டராக வந்து நிற்குது பார்த்தீங்களா. அப்போ இது பேர் தான் வந்துட்டு நியூட்ரல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே இருக்க லிவரை லைட்டாக 1 ஸ்டெப் மேலே தள்ளுறேன் அப்படின்னா இது வந்து 3rd கியர். திரும்பவும் நான் 1 ஸ்டெப் கீழே வந்தேன்னா அது வந்து நியூட்ரல். நியூட்ரல்லேருந்து 1 ஸ்டெப் கீழே வந்தேன்னா அது வந்து 4. எப்போவுமே நம்ம கியர் மாற்றும் போது நியூட்ரல் அதுக்கப்புறமா கியர், நியூட்ரல் அதுக்கப்புறமா கியர் அப்படி தான் மாற்றணும். இப்போ இது நியூட்ரல், இது 3, இது நியூட்ரல், இது வந்து 4. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல். எனக்கு நிற்கிற வண்டியை வந்து மூவ் பண்ணுறதுக்கு 3rd கியரோ இல்லை 4th கியரோ தேவை கிடையாது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கியர் தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் தள்ளிட்டு மேலே போனேன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கியர். 1 ஸ்டெப் கீழே வந்தேன்னா நியூட்ரல். திரும்பவும் லெஃப்ட் தள்ளி கீழே வந்தேன்னா 2nd கியரு. 1 ஸ்டெப் மேலே போனேன்னா நியூட்ரல். டேரெக்டாகவே மேலே போகும்போது 3rd கியரு, இது நியூட்ரல், இது வந்து 4th கியர். எனக்கு இப்போ 4th கியர்லேருந்து 2nd கியர் வேணும்னா நம்ம இப்படிலாம் போக முடியாது. நியூட்ரல் போயிட்டு லெஃப்ட் வந்து கீழே வந்தால் 2nd கியரு. இப்போ 2nd கியர்லேருந்து 3rd கியர் போகும்போது லைட்டாக 1 ஸ்டெப் மேலே தள்ளினாலே இது நியூட்ரலில் போய் நிற்கும். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போனாலே 3rd கியரு, இது வந்து நியூட்ரல். ரைட்டு தள்ளிட்டு மேலே போனோம்னா 5th கியரு, இது வந்து நியூட்ரல். ரைட்டு தள்ளி கீழே வந்தோம்னா ரிவர்ஸ் கியரு, இது வந்து நியூட்ரல். இப்போது நம்ம நல்லா ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3rd கியர்லேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக 4th கியர் வருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கியர்லேருந்து டேரெக்டாக இப்படி 2nd கியர் வருவாங்க. நீங்கள் புதுசாக கற்றுக்கும் போது இப்படி 2nd கியர் தள்ளும் போது சில நேரத்தில் அது 4th கியருக்கு போகும். 3rd கியர் அதாவது ஃபஸ்ட்டு கியர் போடுறதுக்கு பதிலாக 3rd கியர் போடுவீங்க. வண்டி வந்துட்டு ஸ்லோ பண்ணும் போது நிறைய இடத்துல ஆஃப் ஆகும். இப்போ நம்ம புதுசாக கற்றுக்கும் போது எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம கியர் போடும் போது இந்த கியர் லிவரையே பார்க்கக்கூடாது. நீங்கள் வண்டியை வந்து நிற்க வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது இந்த லிவரை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, வண்டி ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணும் போது இந்த லிவரை பார்க்காம நீங்கள் ரோடை தான் பார்க்கணும். நீங்கள் குனிஞ்சு இந்த லிவரை பார்க்கும் போது ஆப்போசிட்டில் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அது தெரியாது. நீங்கள் இந்த கியர் லிவரை தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நல்லா இந்த கியர் லிவர் எப்படி போடணுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரோடை பார்த்து வண்டி ஓட்டும் போது நீங்கள் இந்த கியர் லிவரை பார்க்காம யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 4 டேஸ்லேருந்து ஒரு 5 டேஸ்க்குள்ளே இந்த கியரை வந்து நீங்கள் தப்பாக போடாமல் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த காரில் ரிவர்ஸ் கியர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு சில வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட மாடல் மாறும் போது இந்த ரிவர்ஸ் கியர் வந்துட்டு சில நேரத்தில் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ரிவர்ஸ் கியர் வந்துட்டு எப்படி போடுறது அப்படின்றத நான் வேறு கார் மாடலில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கியர் டைப் பாருங்கள். இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க. இந்த 1 and 2 ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 and 4 ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வந்துட்டு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் இப்போ நம்ம அந்த கியரில் எப்படி பார்த்தோமோ இப்போ எல்லா வண்டியிலும் நிற்கிற மாதிரி இந்த லிவர் வந்து நியூட்ரலில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3க்கும் இந்த 4க்கும் சென்டராக தான் இந்த லிவர் நிற்கும். அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு தள்ளினாலும் திரும்பவும் சென்டராக வருது, ரைட்டு தள்ளினாலும் சென்டராக வருது. அப்போ இதுதான் வந்துட்டு நியூட்ரல். நியூட்ரல்லேருந்து நேராக மேலே போனால் 3, இது நியூட்ரல். கீழே வந்தீங்கன்னா 4, இது வந்து நியூட்ரல். இப்போ ஃபஸ்ட்டு கியர் வேணும்னா லெஃப்ட்டு தள்ளிட்டு மேலே போனால் 1, இது நியூட்ரலு. லெஃப்ட்டு தள்ளிட்டு கீழே வந்தீங்கன்னா 2nd கியரு, இது வந்து நியூட்ரல். 5th கியர் வந்து ரைட்டு தள்ளி மேலே போனால் 5th கியர். இப்போ இந்த காரில் ரிவர்ஸ் கியர் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரிவர்ஸ் கியர் எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ இந்த 1 and 2க்கு ஒரு லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லைன் பக்கத்துலையும் இந்த ரிவர்ஸ் கியருக்கு போகிற இடத்துலையும் ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. அப்போனா நீங்கள் இந்த நியூட்ரலில் எவ்வளோ தான் இந்த லிவரை தள்ளினாலும் இது வந்துட்டு இந்த லைனுக்கு மேலே போகாது. அதாவது மேலே போனால் ஃபஸ்ட்டு கியரு, கீழே வந்தோன்னா நியூட்ரலு, அதுக்கும் கீழே வந்தோன்னா 2nd கியரு, இது வந்து நியூட்ரல். எனக்கு 2nd கியர் வேணும், நான் வந்து ஃபஸ்ட்டு கியர் போடும்போது ரிவர்ஸ் கியர் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா விழாது. எப்படி விழுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த லிவரை வந்து இப்படி லிஃப்ட் பண்ணணும். இந்த லிவரை வந்துட்டு நீங்கள் இப்படி லிஃப்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ரிவர்ஸ் கியர் வந்துட்டு போட முடியும். இந்த லிவர் இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் தள்ளி மேலே போனால் ரிவர்ஸ் கியர். இந்த லிவரை நீங்கள் லிஃப்ட் பண்ணாமல் நார்மலாக தள்ளினீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கியர் தான் விழும். இதுதான் அந்த கியருக்கும் இந்த கியருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு.